सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरधस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्र तटिनीतीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायात् अपायात् जगत्। मित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यत् श्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैः न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा अविमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेश समं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा पुण्यां सिद्धिं गवेषयेत्। துருவன் வனத்துல போய் இருந்துட்டு வழி தெரியாமல் திண்டாடும் பொழுது அவன் எதிர்க்க சப்த ரிஷிகள் வந்தா அப்படிங்கிறத பார்த்தோம். நிராதரவா இருக்கிறவாளுக்கு ஆதரவு கொடுக்கிறது விதிதான், அவளுடைய புண்ணியங்கள் தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த ரிஷிகள் துருவனை பார்த்து நீ பெரிய ராஜாவினுடைய புத்திரனாச்சே, மகாராஜ குமாரகா, அப்பேற்பட்ட ராஜாவினுடைய புத்திரனான நீ துக்கப்படுறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு எனக்கு புரியலையே. உனக்கு என்ன தனத்துல குறை இருக்கா? சொந்த தாயாருடைய இடத்துல அபமானம் நடந்துடுத்துங்கிற, அது எப்படி? சொந்த தாயாருடைய இடத்துல அம்மா இருக்கும் பொழுது அபமானம் எப்படி நடக்கும்? அதனால நீ எதனால இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியலையே. உன்னுடைய தேகமும் நல்ல நல்ல பலத்தோட இருக்கா மாதிரிதான் இருக்கு பார்த்தா. வயசானப்புறமாவது வேறு விதமான துக்கங்கள் மனுஷனுக்கு ஏற்படும். நீயோ சின்ன குழந்தை. அப்படிங்கிற பொழுது இது எப்படி உனக்கு சாத்தியமா இருக்கு? இப்படி நீ துக்கப்படுறேங்கிறியே, அதனால நீ எதனால இப்படி கிளேஷமா இருக்கேங்கிறது எங்களுக்கு புரியல
அப்படின்னு சொல்றார். பிரேஷிதோ ராஜசேவார்த்தம் ஜனன்யாகம் முனீஸ்வராக துருவன் சொல்றான். ராஜாங்கம் ஆருருக்ஷோ ஹி சுருச்யா பரிவர்சிதः உத்தமம் ச உத்தமீகிருத்ய மாம் ச மன் மாதரம் ததா திக்ருத்ய பிரசசம்சஸ்வம் நிர்வேதே காரணம் து இதம் நிஷம்யேதி சிஷோர்வாக்கியம் பரஸ்பரம் அவேக்ஷத. துருவன் சொல்றான், என்னுடைய தாயாரானவள் ராஜாக்கு சேவை பண்றதுக்கு அனுப்பினா. அப்படி போய் என்னுடைய ராஜா மேல ஏறி உட்காரும் பொழுது துருச்சியானவள் என்ன திருப்பி விட்டுட்டா. உத்தமனை ரொம்ப உயர்த்தி பேசி என்னையும் என்னோட தாயாரையும் ரொம்ப தாழ்த்தி பேசிட்டா. உத்தமம் ச உத்தமீகிருத்திய மாம் ச மன் மாதரம் ச ததா திக்ருத்திய பிரசசம் சஸ்வம் நிர்வேதே காரணம் து இதம். அதுதான் என்னுடைய இந்த துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு அவன் சொல்லவும் ஒருத்தர பார்த்துட்டாலாம் ரிஷிகள். பரஸ்பரம் அவேக்ஷியதே அப்படின்னு. அப்புறம் அவ சொல்றா, க்ஷாத்திரமேவ சசம் சுஸ்ததஹோ பாலேபி ந க்ஷமா. இது ஒரு க்ஷத்ரிய குணம். அது நமக்கு இது ஆச்சரியத்தை கொடுக்கறது. ஆனா க்ஷத்ரியனுக்கு அந்த தன்னுடைய கௌரவம் குறைஞ்சு போச்சுங்கிறது பெரிய விஷயமாக இருக்கு. நம்ம அதனாலதான் இதை சரியா புரிஞ்சிக்க முடியல, இப்பதான் புரியுறது அப்படின்னு ரிஷிகள் சொல்றாளாம். ஒத்தருக்கு சொல்லிக்கிறாளாம். ரிஷய ஊச்சுஹு கிமஸ்மாபிரஹோ காரியம் கஸ்தவாஸ்தி மனோரதஹ ஞாதோ பவது தாவத் சனஸ்ரவோ கோச்சரீகுரு. இப்ப என்ன பண்ணணும்? எங்களால ஆக வேண்டியது என்ன இருக்கு? உனக்கு துக்கம் இருக்கு, சரி நீ இங்க வந்துட்டேங்கிற, புரிஞ்சு போச்சு. நாங்க என்ன பண்ணணும் இப்போ? இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாவா. எங்கள்கிட்டேருந்து நீ என்ன எதிர்பார்க்கிற? உன் துக்கம் சரிப்பா, நாங்க என்ன பண்றது இந்த துக்கத்துக்காக? அத சொல்லு அப்படின்னு கேக்குறா. அப்ப துருவன் சொல்றான், உனயோ மமயோ பந்துர் உத்தமச்சோத்தமோத்தமஹா பித்ரா தத்தஞ்சசோ அத்யாஸ்தாம் தத்பத்ராசனமுத்தமம் பவத்கிருதம் ஹி சாஹாய்யமேதத் இச்சாமி சுவ்ரதாஹ ராயோ ஜானேன பாலத்வாத் உபதேசஸ்ததுச்யதாம். ஏ சாதுக்களே, முனிவர்களே, என்னுடைய சகோதரனான உத்தமன் நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவன். அவனு நான் குறை சொல்லவே இல்லை. யோ பந்துஹு உத்தமஸ்ச உத்தமோத்தமஹா, உத்தமர்களுக்கெல்லாம் உத்தமமானவன் தான். அவனே என் தந்தையினுடைய ராஜ்யத்துல இருக்கட்டும், அரியாசனத்துல இருக்கட்டும். பித்ராதத்தஞ்ச சோ அத்தியாஸ்தாம் தத் பத்ராசனம் உத்தமம். அந்த பத்ராசனத்துல உத்தமனே இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி ஒன்னும் வருத்தம் இல்ல. அவனுக்கு அந்த தகுதியும் இருக்கு. ஆனா எனக்கு வேற ஒரு ஒத்தாசை நீங்க பண்ணணும். எனக்கு இதுல ஞானம் இல்ல, குழந்தைங்கிறதுனால நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு புதிரை போடுறான். அனன்ய நிருபபுக்தம் யத்யத் அன்யேப்ய சமுச்ரிதம் இந்திராதி துரவாபம் யத்கதம் லப்யம் துராசதம் பித்ரோ சிருஷ்டம் ந காங்காமி ஸ்வபுஜார்ஜிதம் மனோரத பதாதீதம் பவேத்யத் பிதுரப்யஹோ பித்ருசம்பத்தி போக்தாரம் பிராயசோ நயசோதனாः நரோத்தமாஸ்து தே ஜ்ஞேயா ஏ பித்ராதிக்ய தர்ஷனः.
உபார்ஜிதம் ஹி பித்ராயே நாசயந்தி யசஸ்ருதம் தனம் நிதனமேவாஸ்து தேஷாம் துர்விருத்த சேதசாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை சொல்றான். குழந்தையாக இருந்தால் அடையறதுக்கு கஷ்டமான விஷயங்களை எப்படி அடைவது? எந்த ராஜாவும் அனுபவிக்காத விஷயம், எல்லாத்துக்கும் உயர்வான விஷயம், இந்திரன் முதலானவரால கூட அடைய முடியாத ஒண்ணுத்த நான் அடைய ஆசைப்படுறேன். அந்த மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நீங்கள்லாம் ரிஷிகள். அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதுனால ஒண்ணுத்த எடுத்து அதை அனுபவிக்கிறதுல எனக்கு ருச்சி இல்லை. நான் எதை அனுபவிக்கணுமோ அதை நானே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய கையால நான் ஆர்ஜிதம் பண்ணணும். அதுதான் எனக்கு நன்மையை கொடுக்குமே ஒழிய, சந்தோஷத்தை கொடுக்குமே ஒழிய, அப்பா சம்பாதிச்சதை வச்சு நான் என்ன பண்றது? பித்ரோத்சிருஷ்டம்னு காங்காமி சுபுஜார்ச்சிதம். என்னுடைய புஜத்தினால சம்பாதிச்சதை தான் நான் விரும்புறேனே ஒழிய, என் அப்பா கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணுத்த அனுபவிக்கிறதுல எனக்கு உடன்பாடு. அதனால எங்க அப்பா கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த நான் அடையணும்னு ஆசைப்படுறேன். அப்பாவினுடைய விஷயத்த அப்பா கொடுத்ததை போகம் பண்ணிட்டு இருக்கிறவன் அவன் புகழும் அடைய போறதில்லை. யார் ஒருத்தன் தந்தையை காட்டிலும் ஒரு சாமர்த்தியமாக திகழறானோ அவன் தான் புகழ். நரோத்தமாக து தே ஜ்ஞேயா ஏ பித்ராதிக்கிய தரிசனா. அப்பாவனோட அதிகமாக இருக்கணும். தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயணும். அப்படி இருந்தாதானே அது அழகு அப்படின்னு சொல்றான். அதனால அப்பாவனுடைய புகழுக்கு கெடுதல் வரப்படாது. அதே சமயத்துல தந்தை வச்சதோட இன்னும் உயர்வா பண்ணணும். உபார்ஜிதம் ஹி பித்ராயே நாசயந்தி யசஸ்ருதம் தனம் விதனமேவாஸ்து தேஷாம் துர்விருத்த சேதசாம். அப்பாவனுடைய சொத்தை எடுத்து அழிக்கிறவன் இருக்க போறதில்லை. அதே சமயத்துல தான் சம்பாதிக்க வேண்டியதை தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே முனிவர்கள்லாம் ஆச்சரியப்படுறாளாம். ஸ்ருத்வா இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய முனயः சுனியோர்ஜிதம் யதார்த்தமேவம் பிரத்யூச்சுஹு மரீச்யாத்யாஹ ததா த்ருவம். ஆஹா, எப்படி யோசிக்கிறான் இந்த குழந்தை அப்படின்னு இந்த சப்தரிஷிகள்லாம் ஆச்சரியப்பட்டு அவன் கேட்டதுக்கு பதில் சொல்லலாம். அவன் என்ன கேட்டான்? சாமான்யமா இந்திரனால கூட அடைய முடியாத ஒரு உயர்ந்ததாகிய விஷயத்தை எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே, வெறும் ராஜ்யத்தை சொன்னா அது இந்திரன் கூட அடைஞ்சுடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உயர்வான விஷயம் எதுன்னா ரிஷிகள் ஒத்தொத்தரா சொல்றா. மரீச்சிருவாச்ச, முதல்ல மரீச்சி சொல்றார். அனர்ச்சிதாச்சுத பதா பதமாபத்யதே கதம் யதா ததா த்வமாத்தாங்க ஆதித்யம் கதயாம்யகம். அச்சுதன் என்கின்ற நாராயணனை அணங்காத ஒருத்தன் நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி அடைய முடியும்? அனார்ச்சிதா அச்சுத பதஹா. அப்போ அச்சுத ஸ்ரீகிருஷ்ணன் நாராயணனுடைய பாதத்தை வணங்கும் பொழுதுதான் நீ விரும்புற விஷயம் கிடைக்கும் அப்படின்னு மரீச்சி சொன்னார். அத்திரி சேர்த்து அடுத்ததாக அத்திரி பேசுறார். அத்திரிவாச்ச அனாஸ்வாதித கோவிந்த பாதாம்புஜ ரஜோ ரசஹ. பாதாம்புஜ ரஜோ ரசஹ மனோரத பதாதீதம் ஸ்பீதம் நா கலயேத்பதம். அத்திரி சொல்றார், நாராயண கோவிந்தனுடைய திருவடி தாமரை இலிருந்து வரக்கூடிய தூளிய பருகாதவன் எப்படி அந்த உயர்வான விஷயத்தை அடைய முடியும்? அனாஸ்வாதித கோவிந்த பாதாம்புஜ ரஜோ ரச. சுவாதம்னா ருச்சிக்கிறது.
கோவிந்த பாதமே ஒரு ருச்சி, அற்புதமான அரவிந்த பாதம். அந்த பாதாரவிந்தத்திலேருந்து வரக்கூடிய தூளியினுடைய ரசத்தை ரசிக்காதவன் மனோரத பதாதீதம் ஸ்பீதம் அகலையேத் பதம். அதனால இதெல்லாம் சும்மா அதை பண்ணாதவன் இதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறது மனோரதம் தான், அடைய முடியாதுங்கிறார் அத்திரி. அப்புறம் அங்கீரசர் சொல்றார், அங்கிரஹா உவாச்ச அதவீய பதம் தஸ்ய சர்வாசாம் சம்பதாமிஹ கமலாகாந்த காந்தாங்கிரி கமலேய சுசீலயேத். அங்கீரர் சொல்றார், எல்லா விதமான சம்பத்துகளும் அவன்கிட்டேந்து தள்ளி இல்ல. யார் ஒருவன் நித்தியம் கமலாபதியான மகாவிஷ்ணுவனுடைய திருவடி தாமரையை நித்தியம் தியானம் பண்றானோ அவனுக்கு அடைய முடியாதது எதுவும் இல்லைங்கிறார். அதவீய பதம் தஸ்ய சர்வாசாம் சம்பதாம் கமலாகாந்த காந்த அங்கிரி கமலே யஹா சுசீலையே. அங்கிரினா பாதங்கள், திருவடி தாமரைகள். மகாவிஷ்ணுவனுடைய திருவடி தாமரையில மனசு செலுத்துறவனுக்கு என்னதான் அடைய முடியாது, எல்லாம் அடைய முடியும் அப்படின்னு அவரும் சொல்றார். அப்புறம் புலஸ்தியர், யஸ்ய ஸ்மரண மாத்திரேன மகாபாதக சந்ததி பரமாந்தம் அவாப்னோதி சவிஷ்ணு சர்வதோத்ருவா. புலஸ்தியர் சொல்றார், எதை ஸ்மரண பண்றதுனால மகாபாதகங்கள்லாம் அழிஞ்சு போறதோ, யார நினைச்சு கொள்றதுனால, ஸ்மரண மாத்திரேன ஒரு க்ஷணம் விஷ்ணுவை நினைச்சோன்னா அடுத்த க்ஷணம் பாபங்கள்லாம் போயிடுறது. அப்பேற்பட்ட விஷ்ணு எல்லாரும் இந்த மாதிரி சகலத்தையும் அடையணும், உயர்வு அடையணும்னு நினைக்கிறவாளால ஸ்மரிக்க தகுந்தவர் அப்படின்னு புலஸ்தியர் சொல்றார். அப்புறம் புலகர் சொல்றார், யதாஹு பரமம் பிரம்ம பிரதான புருஷாத் பரம் என் மாயையா ததம் சர்வம் சர்வம் தாஸ்யதி சோச்சுதா. அந்த அச்சுதன் எல்லாத்தையும் கொடுப்பான். சர்வம் தாஸ்யதி சஹா அச்சுதா, எல்லாத்தையும் கொடுக்கிறான் அவன் தான். எப்பேற்பட்டவன்னா, என் மாயையா ததம் சர்வம், இந்த ஜெகத் முழுக்க யாருடைய மாயா சுரூபத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கோ அப்படிப்பட்ட அச்சுதன் எதை விரும்புறியோ அதை கொடுப்பான். பிரதான புருஷாத் பரம் எது ஆகுஹு பரம் பிரம்ம பரமம் பிரம்ம, பிரம்மவஸ்து என்று சொல்லப்படக்கூடியதாகிய அந்த மகாவிஷ்ணுவானவர் பிரதான புருஷனுடையும் உயர்ந்த ஒரு சுரூப தன்மை உடையவர். பிரதான புருஷன்னா ஹிரண்ய கர்ப்பனான பிரம்மா. அந்த பிரம்மாக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய சகுண பிரம்மமாக இருக்கிறது இந்த மகாவிஷ்ணு. அவருடைய மாய சுரூபத்தினாலதான் இந்த உலகமே இயங்கின்னு இருக்கு. அப்பேற்பட்டவர் எதைதான் கொடுக்க மாட்டார் அப்படின்னு புலகர் சொல்றார். அடுத்தது கிரது. கிரதுருவாச்ச யோ யஜ்ஞ புருஷோ விஷ்ணு வேதவேத்யோ ஜனார்தனः அந்தராத்மாஸ்ய ஜெகதः சதுஷ்ட கிண்ண யச்சதி. நிச்சயம் புலகர் சொல்றது உண்மை. என்னதான் கொடுக்க மாட்டார் அவர்? யார் அவர்னா யஜ்ஞ புருஷா, இந்த உலகமாகிய யஜ்ஞத்துக்கு ஆதாரமாக இருந்திருக்கிற புருஷன் யஜ்ஞ புருஷன் விஷ்ணு, சாட்சாத் மகாவிஷ்ணு. அவர் யாருன்னு எப்படிடா தெரிஞ்சுக்கிறது? வேதவேத்யா, வேதத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மகாவிஷ்ணுவ. அவரே ஜனார்தனன், அந்தராத்மா, எல்லாத்திற்கும் இந்த ஜெகத்துக்கே அந்தராத்மா. அஸ்ய ஜெகதா அந்தராத்மா, உலகத்துக்கெல்லாம் ஊடுருவி எல்லாத்துக்கு ஆத்மாவாக அந்தர்யாமியா இருந்துட்டு இருக்கிறவர் அந்த மகாவிஷ்ணு. அவர் என்னதான் கொடுக்க மாட்டார்னு அவரும் சொல்லிடுறார். கடைசியாக சப்த ரிஷிகள்ல ஏழாவதான வசிஷ்டர் பேசுறார். மரீச்சி அத்திரி அங்கிரா புலஸ்திய புலக கிருதுஹு வசிஷ்டஹான்னு, அதான் சப்த ரிஷிகள். வசிஷ்டர் சொல்றார், யத் ப்ரூணர்த்தனவர்த்தின்யஹ சித்தயௌ அஷ்டௌ நிருபாத்மஜ
தம் ஆராத்ய ஹிருஷீகேஷம் அபவர்கோப்யதூரதா. 6 பேரும் யார சொன்னா? மகாவிஷ்ணு தானே சொன்னா. இவர் 7வது, இவர் மட்டும் என்ன சொல்ல போறார்? அதே ஹிருஷீகேஷனை பேரதான் மாத்தி சொல்றார். பிரதான புருஷன் ஜனார்தனன், விஷ்ணு, அச்சுதன், இந்த மாதிரி பெயர்லாம் ஒவ்வொரு ரிஷியும் சொல்ல, இவர் ரிஷிகேஷன் என்பதாகிய நாமத்தை சொல்றார். மோட்சமே ரிஷிகேஷனுடைய பக்தர்களுக்கு தள்ளி இல்லை. அந்த ரிஷிகேஷனுடைய கண் அசைவுல அஷ்ட சித்திகளும் கிடைக்கிறது. யத் ப்ரூ நர்த்தன வர்த்தின்யா சித்தயா அஷ்டௌ. யாருனுடைய கண் பார்வைக்கு ஆடுறதோ அஷ்ட சித்திகளும், அப்பேற்பட்டவர் ரிஷிகேஷன். தம் ஆராத்ய ரிஷிகேஷம் அபவர்கா அப்படி அதூரதா. அபவர்க்கம்ன்ற மோட்சமானது கூட இந்த ரிஷிகேஷனுடைய பக்தர்களுக்கு தள்ளி இல்லை. அதனால நீ விரும்புற விஷயத்தை அடையணும்னா விஷ்ணுவை ஆராதின்னு சப்த ரிஷிகளும் சொல்ல. துருவ உவாச்ச சத்யமுக்தம் முனீஷானா விஷ்ணோர் ஆராதனம் பிரதி கதம் வா பகவான் நித்யஹ ச விதிஷ்ச உபதிஷ்யதாம். உயர்வான விஷயத்த சொன்னேல். விஷ்ணு ஆராதனம் தான் எல்லாத்தோடையும் உயர்ந்ததுன்ற ஒரு சத்தியமான விஷயத்த நீங்க சொல்லியிருக்கேள். எப்படி அவர் ஆராதனை பண்ணணுங்கிறதையும் எனக்கு சொல்லணும். குழந்தையாச்சே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க தான் சொல்லணும்னு விஞ்ஞாபிக்கிறார் துருவன். முனிவர்கள்லாம் சொல்றாளாம். முனைய ஊச்சுஹு திஷ்டதா கச்சதா வாபி ஸ்வபதா ஜாக்ரதா ததா ஷயானேனோபவிஷ்டேன ஜப்யோ நாராயணः சதா. द्वादशाक्षरमन्त्रेण वासुदेवात्मकेन च ध्यायन् चतुर्भुजं विष्णुं जप्त्वा सिद्धिं न को गतः. अतसी पुष्पशङ्काशं पीतवाससमच्युतं क्षणं सर्वात्मकं पश्यन् को न सिद्ध्यति भूतले. पुत्रान् कलत्रमित्राणि राज्यं स्वर्गापवर्गहम् वासुदेवं जपन्मत्यः सर्वं प्राप्नोत्य संशयम्. वासुदेव जपासक्तान् अपि पापकृतो जनान् नोपस्पृशन्ति वै विघ्ना यमदूताश्च दारुणाः. पितामहेन तेऽप्येषः महामन्त्र उपासितः मनुना राज्यकामेन वैष्णवेन महर्धिना. எப்படி ஆராதனை பண்ணணும்னு சொல்றார். திஷ்டதா கச்சதா ஸ்வபதா ஜாகிரதா. நின்று இருக்கும் பொழுதும் மகாவிஷ்ணுவையே தியானம் பண்ணு, நாராயணனையே ஜபம் பண்ணு. நடக்கும் பொழுதும் நாராயணனையே ஜபம் பண்ணு. தூக்கத்திலையும் அவனை நினைச்சுட்டே தூங்க போ. முழிச்சுட்டு இருக்கிற காலங்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அந்த நாராயணனையே நினைச்சின்றது. படுத்துட்டு இருக்கும் போதும் அவனையே நினைச்சுக்கோ, உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் அவனையே நினைச்சுக்கோ. ஷயானே உபவிஷ்டேன ஜப்யோ நாராயணஹா. எப்பவுமே அதே பகவான் நாராயணா நாராயணா நாராயணான்னு அதே ஜபம். அத பண்ணிட்டே இருக்கு. அதுதான் தபஸ். வேற என்ன தபஸ்? எப்பவும். ஏன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் நினைப்பேன்னு கிடையாது. நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, யார்ட்டையா பேசிட்டு இருக்கும்போது கூட அவளே நாராயணனா பாக்க. நாராயண நாராயண நாராயணன்னு ஆச்சாரியாலாம் நாராயண நாராயணன்னு அந்த வாக்கியம் சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா உலகமே நாராயணனாலதான் வியாபிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த சதுர்புஜமானாகிய நாராயணனை வணங்கினவர்கள், ஜபம் பண்ணவர்கள், துவாதசாட்சர மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற துவாதசாட்சர மந்திரத்தினால வாசுதேவாத்மகேன தியாயன்னு சதுர்புஜம் 4 கரங்களோடு கூடிய அந்த
விஷ்ணுவை ஜப்துவா சித்திம் நகோகதா. யாருதான் சித்தி அடையல? தேனைவ ரூபேன சதுர்புஜேனன்னு அர்ஜுனன் சொல்றான். விஸ்வரூபத்தை காமிச்சுட்டார் பகவான். பார்த்துட்டு பயமா இருக்கு, திருப்பியும் அதே சௌமியமான ரூபம், 4 கைகளோட இருக்கிற ரூபத்தை நீ எனக்கு காமி. கிருஷ்ண பரமாத்மா சாமான்யமா 2 கையோடு தான் இருக்கார். நான் தேனைவ ரூபேன சதுர்புஜேனன்னு அர்ஜுனன் அதே உன்னுடைய பழைய 4 கைகளோடு இருக்கிற ரூபத்தை எனக்கு காமின்னு மகாவிஷ்ணு ரூபத்தை கேட்டு பெற்றிருக்கான். அந்த அதசி புஷ்பம், பீத்தவாசம், இதோடு இருக்கக்கூடிய அதசி புஷ்பத்தை போன்ற ஒரு ரூபத்தோடு இருக்கக்கூடிய அந்த சர்வாத்மாவான மகாவிஷ்ணுவ ஒரு க்ஷணம் தியானம் பண்ணாலே, அந்த தரிசனம் கிடைச்சாலே எல்லா சித்திகளும் பூர்ணமாயிடுது. அந்த அச்சுதன் சர்வாத்மா, எல்லாமாக இருக்கிறது அந்த அச்சுதன் தான். அந்த சர்வாத்மாவாக அவனை தரிசனம் பண்ணணும். இப்படிதான் பார்க்கறான் துருவன். எங்க பார்த்தாலும் அவனையே பார்க்கறான். அந்த பாவம் வரணும். அதுதான் சொல்றார், சர்வாத்மகம் க்ஷணம் பஷ்யன். ஒரு க்ஷணமாவது எல்லாம் அந்த நாராயணன் தான். இங்க இருக்கிறது அத்தனையும், நான் பார்க்கறது அத்தனையும் எல்லாம் அந்த நாராயணன் தான் அப்படிங்கிற அந்த பாவம் வந்துட்டுனா, ஒரு க்ஷணம் வந்துட்டா கூட எல்லா சித்தியும் கிடைச்சிடுது இந்த பூமியிலன்னு சொல்றார். புத்திரான் கலத்திர மித்ராணி ராஜ்யம் சொர்க்க அபவர்க்கம் எல்லாம் கிடைக்கும் அவனுக்கு. புத்திரன் கிடைக்கும், கலத்திரம் நல்ல பாரியா கிடைப்பா, மித்திரர்கள் கிடைப்பா, ராஜ்யம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். யாருன்னா வாசுதேவனுடைய ஜபம் பண்றவனுக்கு இது அத்தனையும் கிடைக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. வாசுதேவம் ஜபன் மர்த்தியா சர்வம் பிராப்னோதி அசம்சயம். நிசம்சயமாக இது அத்தனையும் எதெல்லாம் வேணுமோ எல்லாம் நாராயண ஜபத்தினாலேயே கிடைக்கிறது. வாசுதேவ ஜபாசக்தானபி பாபகிருதோ ஜனான் நோபஸ்பிருஷந்தி வை விக்னா யமதூதாஸ்ச தாருணாஹ. எப்பேற்பட்ட பாபியா இருந்தாலும் நாராயண மந்திரத்தை ஜபம் பண்ணான்னா, வாசுதேவ ஜபாசக்தான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்ற அந்த ஜபத்தையே பண்ணிட்டு இருக்கிறவன் எப்பேற்பட்ட பாப்பியா இருந்தாலும் யமதூதர்கள் அவளை தொடமாட்டானாம். அஜாமிளன் எப்படி மோட்சத்தை அடைஞ்சான்ற கதை நமக்கு தெரியும். நாமந்தான், பகவன் நாமத்தினக்கு உயர்ந்தது எதுவும் கிடையாது. அந்த இங்க சர்வாத்மாவாக மகாவிஷ்ணுவே இருக்கார் அப்படிங்கிற பாவத்தோட ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்ற அந்த ஹரிநாமத்தை ஸ்மரண பண்ணிட்டே இருந்திருந்தா, எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணவாளா இருந்தாலும் அவளை வைகுண்டத்துக்கு அழிச்சின்னு போறாளாம் விஷ்ணு தூதர்கள். துவம் அபி ஏதேன மந்திரேண, அதுக்கு முன்னாடி பிதாமகேன தேப்யேஷா மகாமந்திர உபாசிதா. உன்னுடைய தாத்தா கூட இந்த மந்திரம் தே பிதாமகேன தேபி ஏஷா, தே பிதாமகேனாபின்னு அர்த்தம். உன்னுடைய தாத்தா கூட இந்த மகாமந்திர உபாசனை பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பூர்வஜர்கள் தாத்தா கொள்ளு தாத்தா இவாள்லாம் எதை பண்ணிட்டு இருந்தாலோ அதை நம்ம எடுத்துன்னு போகணும். தாரணம் பண்ணிட்டு இருந்தா நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் நம்மளும் பஸ்மதாரணம் தான் பண்ணணும். திருமணம் இட்டு இருந்தானா நம்மளும் திருமணம் இட்டுக்கணும். கோபி இட்டுண்டானா கோபி இட்டுக்கணும்.
சின்னங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி ஆத்துல என்ன பூஜை இருக்கோ அந்த பூஜையை விடாம பண்ணணும். பொதுவா ஸ்மார்த்தாளா இருக்கிறவாள் ஆத்துல எல்லா தெய்வங்களும் வழிபடப்படுற வழக்கம். அதனால இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் குல ஆச்சாரப்படி என்ன பூஜைகள் நடக்கிறதோ அதை பண்ணணும். ஏன்னா கிருஷ்ண பக்தன், அதனால சிவபூஜை ஆத்துல இருக்கு, அப்பா தாத்தா பண்ணிட்டு இருந்ததுன்னு அதை விட்டுட்டு கிருஷ்ணரையும் சேர்த்துட்டு பண்ண வேண்டியது. அதே மாதிரி கிருஷ்ண பக்தனா இருந்து ஆத்துல கிருஷ்ண உபாசனை நடந்திருந்தா சந்தோஷமா பண்ணிட்டு இருக்க போறான். ஆத்துல கிருஷ்ண பூஜை நடந்துட்டு இருக்கு, இவன் சிவபக்தன் ஆயிட்டான், அப்ப விட்டுறதா கிருஷ்ண பூஜை? அது விடப்படாது. அப்படி அதனால இங்க உன்னோட தாத்தாவே பண்ணிட்டு இருந்தார்ப்பா அப்படிங்கிறதையும் இவா சொல்றா. பிதாமகேன தேபி ஏஷா மகாமந்திர உபாசிதா. உன் தாத்தாவே இதுதான் உபாசனை பண்ணார், அதனால நீ அவசியம் இதை பண்ணணும். யாரு உன் தாத்தா? மனுஹூ, மனுவனுடைய புத்திரன் அப்படின்னு ஆரம்பத்திலே பார்த்தோம். மனுனா ராஜ்யகாமேன வைஷ்ணவேன மகர்தினா. பெரிய விஷ்ணு பக்தன், அவனே ராஜ்யம் வேணும்னு இதுதான் ஜபம் பண்ணான். துவமபியே தேன மந்திரேன வாசுதேவ பரோபவ. நீயும் இதே மந்திரத்தினால வாசுதேவ உபாசனைய பண்ணு. யதா அபிலிஷிதாம் ரித்திம் பிரமாப்னுஹி சத்தமா. என்னத்தெல்லாம் விரும்பினியோ, உன்னோட ஜெயம் விரும்பினியோ அது அடுத்த க்ஷணம் நீ அடைஞ்சிடுவ, கவலைப்படாத. இது யுக்த்வா தர்ஹி தாஸ் சர்வே மகாத்மானோ முனீஸ்வராः வாசுதேவம் மனாபூத்வா த்ருவோபி தபசங்கதः. சப்தரிஷிகள் மறைஞ்சு போயிடுறா இதை சொல்லிட்டு. அந்தர்ஹிதாக, அந்தர்தனம் ஆயிட்டா. இவனும் வாசுதேவ உபாசனையில இறங்கிட்டான் துருவன் என்பதாக இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. இது ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே காஷீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தே காஷீகண்டே பூர்வார்த்தே துருவலோகவர்ணனே துருவோபதேசோ நாம ஏகோனவிம்சோத்தியாயः. 19வது அத்தியாயம் முடியறது. அடுத்தது 20 விம்சோத்தியாயः. 20வது அத்தியாயம் துருவாக்கியானே பகவத் தர்ஷன வர்ணனம். இந்த துருவாக்கியானத்துல பகவான துருவன் எப்படி தரிசனம் பண்ணா அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய 20வது அத்தியாயம். ஔத்தானபாதிர் நிருகத்ய ததக்கானனதோத்விஜா ரம்யம் மதுவனம் பிராப யமுனாயஸ்தடே மஹத் ஆத்யம் பகவதஸ்தானம் தத் புண்ணியம் ஹரிமேதசः பாபோபி ஜந்துஸ்தத் பிராப்ய நிஷ்பாபோ ஜாயதே த்ருவம் யபன் ச வாசுதேவாख्यं பரம் பிரம்ம நிராமயம் அபஷ்யத் தன்மயம் விஸ்வம் தியானஸ்திமித லோச்சனः ஹரிர்ஹரித்சு சர்வாசு ஹரிர்ஹரிமராஜிஷு சிவா மிருக மிருகேந்திராதிரூபः கானனகோ ஹரிः ஜலேஷாலூரகூர்மாதிரூபேண பகவான் ஹரிः ஹரிः அஸ்வாதிரூபேண மந்துராஸ்வபி புபுஜாம் நந்தரூபः பாதாலே ககனே அந்தசஜ்ஞகः ஏகோப்யனந்ததாம் யாதோ ரூபபேதைரனந்தகைः. உத்தானபாதன் என்கின்ற உத்தானபாதனுடைய புத்திரனானவன் துருவன் அந்த வனத்திலிருந்து காட்டிலிருந்து கிளம்பி நிர்கத்திய கானனாது கானனதா, கானனம் என்கின்ற, கானனம்னா காடு, அதிலிருந்து கிளம்பி ரம்யமான மதுவனத்தை அடையறான். யமுனா தீரத்துல இருக்கு. அங்க போய் என்ன, அது ஹரிமேதம் என்று சொல்லப்படக்கூடிய புண்ணியஸ்தானங்கள்ல முதன்மையானது யமுனா தீரத்துல இருக்கிற அந்த மதுவனம். அந்த இடத்தை அடைஞ்சா பாப்போபி ஜந்துஹு தற்பிராப்பிய நிஷ்பாபோ ஜாயத்தே. எப்பேற்பட்ட பாபம் பண்ண ஜந்துவா இருந்தாலும் அங்க போய் பாபம் நீங்கப்படுது அப்படின்றது பேர்பட்ட ஒரு இடம்.
அங்க போய் வாசுதேவனுடைய ஜபத்தை இவன் பரம்பிரம்மமாகிய வாசுதேவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்ற நாமத்தை ஜபம் பண்றான். நிராமயம் பரம்பிரம்ம. ஆமயம்னா கிளேசங்கள், எந்த விதமான கிளேசமும் இல்லாத ஒரு சுரூபம் நிராமய ஸ்வரூபம் பரம்பிரம்ம. அப்போ அங்க போய் எதையும் விஷ்ணுவாகவே பார்க்கறான். அபஷ்ய தன்மயம் விஸ்வம், வாசுதேவ மயமாவே பார்க்கறான். சர்வம் வாசுதேவ மயம் அப்படின்னு எங்க பார்த்தாலும் வாசுதேவன் தெரியறானா. தியான ஸ்திமித லோச்சனா, அவனுடைய கண்ணு தியானத்திலேயே இருக்கு. எங்க பார்த்தாலும் கண்ணுதான் பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா பாக்குறதெல்லாம் ஹரியாவே தெரியுது. ஹரிர் ஹரிஹி ஹரித்சு சர்வாசு ஹரிர் ஹரிமராஜிஷு, என்ன திசைகள் எல்லாம் ஹரியாகவே தெரியறது. சூரிய கிரணங்கள் ஹரியாகவே தெரியறது. சூரியனுக்கே ஹரின்னு ஒரு பேர் உண்டு. அப்புறம் காடுகள்ல இருக்கக்கூடிய ஓநாய்கள், மான், சிம்ஹம், இதெல்லாமும் அதே ஹரியா தெரியுது. சிவா மிருகேந்திராதி ரூபா கானனகோ ஹரிஹி, அதுவும் ஹரியா அவனுக்கு தெரியறதான். தவளைய பார்த்தா ஹரியா தெரியுது, புலிய பார்த்தா ஹரியா தெரியுது. ஷாலூர கூர்மாதி ரூபேண, கூர்மம் ஆம பகவான் ஹரிஹி. அஸ்வாதி ரூபேண, குதிரையா யார் இருக்கான்னா அதுவும் ஹரிஹி. அனந்த ரூபா, எல்லா ரூபங்களும் அதே மகாவிஷ்ணுவனுடைய ரூபமாகவே தெரியுது. பாதாளே ககனே அனந்த சஜ்ஞகா, பாதாளத்திலையும் அதே ஸ்வரூபம், ஆகாசத்திலையும் அதே ஸ்வரூபம். ஏகோபி அனந்ததாம் யாதா ரூபபேதைர் அனந்தகைஹி, ஒரே ஸ்வரூபம் அதே சமயத்துல நானாவாக பலவாகவும் அதே தெரியுது. ரூபபேதம்தான், இதுவா அதுவான்னு தெரியறதே ஒழிய இருக்கிறது என்னவோ ஒரே வஸ்து தான். அதே பிரம்ம வஸ்துவானது நானா பிரபஞ்சமாக தெரியறது. அந்த பிரம்ம வஸ்து தான் வாசுதேவன். அதனால சர்வவியாபியான வாசுதேவன். வாசுதேவாத்மகான் யாகு, எல்லா விஷயங்களும் வாசுதேவன் தான். தேவேஷு யோ வசேன் நித்யம் தேவானாம் வசதிர்ஹி யஹா, தேவர்களுக்கு அந்தர்யாமியாக யார் இருக்காளோ, தேவர்கள் எல்லாம் எதுல இருக்கோ அதுதான் வாசுதேவா. வசேத் தேவேஷு வசேத், தேவர்கள் ரூபமாக இருக்கிறது அவர். அதனால வாசுதேவகான்னா அப்படி விற்பத்தி. தேவானாம் வாசகா, தேவர்கள் எல்லாம் எங்க வாசம் பண்றாளோ அந்த வாசுதேவன். ச வாசுதேவ சர்வத்திர தீவ்யே எது வாசனாவசாத், அவருடைய அவித்தியினால பலவாக பல இடத்துல தெரியறார். விப்ளு வியாப்தாவயம் தாத்துர் எத்திர சார்த்த கதாங்கதா விஷ்ணுநாம ஸ்வரூபேகி சர்வவியாபன ஷீலினி. விஷ்ணுன்ற வார்த்தையே சர்வவியாபி அப்படிங்கிற அர்த்தம் தான். அதனாலதான் விப்ளு அப்படிங்கிற தாத்து அதான் இங்க சொல்றார். விப்ளு வியாப்தாவயம், விப்ளு அப்படிங்கிற ரூட்டுக்கு வியாபிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த தாத்து எத்திர சார்த்தகதாங்கதா, அந்த ரூட்டுக்கே இப்படி ஒரு அர்த்தம் ஒண்ணு கொடுத்துருக்கு, விப்ளு வியாப்தம்னு. ஆனா அது எங்கேயாவது போய் உட்கார முடியுமோ? ஆகாசம் வியாப்தம்னா, ஆகாசம் ஆகாசம் எல்லா இடத்துலயும் வியாப்தமாக இருக்கு. ஆனா சொப்னத்திலயும் தூக்கத்துல இல்லையே, என் தூக்கத்துல ஆகாசம் தெரியலையே, அப்ப அங்க வியாபிக்கிறதா இல்ல. அப்ப அந்த வியாப்திமத்துவம் அந்த விப்புன்ற ரூட்டுக்கு எங்கடா சார்த்தகமாறுதுன்னா விஷ்ணுல போய் தான் அது சார்த்தகமா. அங்க மட்டும்தான் அது உண்மையா தன்னுடைய அர்த்தத்தை முழுசா அனுபவிக்குதான் அந்த விப்புலுங்கிற தாத்து. எத்திர சார்த்தகதாங்கதா விஷ்ணுநாம ஸ்வரூபேகி சர்வவியாபன ஷீலினி. விஷ்ணுங்கிற அந்த சர்வவியாபியில தான் அந்த விபுலு தாத்துவானது
விஷ்ணு, ஏன் விப்புலுங்கிற அது அந்த எழுத்து சரியா? விஷ்ணு தாத்துவானது தன்னுடைய உண்மையான தன்மை அடையிறது. சர்வேஷாஞ்ச கிருஷிகானாம் ஈஷனாத் பரமேஸ்வரः ரிஷிகேஷ இதி க்யாதः யஸ்ஸ சர்வத்ர சம்ஸ்திதः. ரிஷிகானாம் ஈஷானாத் சர்வேஷாம் அப்படின்னு சொல்றார். ரிஷிகங்கள் அப்படின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். எல்லா இந்திரியங்களையும் தன்னுடைய நியந்திரத்துல வச்சிருக்கிறதுனால ரிஷிக ஈஷா. பரமேஸ்வரனுக்கு ரிஷிகேஷன் ஒரு பேர். பரமேஸ்வரன்னா மகாவிஷ்ணு எல்லாம் ஒண்ணுதான். யாரு ஓவர்லார்ட்ஷிப் செலுத்துறாளோ அவனுக்கு பரமேஸ்வரன் பேர். சகுணமா சொல்லும் பொழுது மகாவிஷ்ணு, நிர்குணமா சொல்லும் போது சிவன் சொல்றோம், அவ்வளவுதான். ரிஷிகேஷா இதி க்யாதா, ரிஷிகேஷன் என்று சொல்லப்படுகிறார். அவர் சர்வ வியாபியாக இருக்கார், சர்வத்திர சம்ஸ்திதா. நச்சவந்தேபி யத் பக்தா மஹதி பிரளயே சதி அதோ அச்சுதோ அகிலே லோகே சயேக சர்வகோ அவ்யயः. அச்சுதன் அப்படின்னு ஏன் பேருன்னா நச்சவந்தே, அவன் அழிவில்லாதவன். எப்போன்னா பிரளயத்திலையும் அழியாதவன். எத் பக்தாம் மகதி பிரளயே அசதி, எப்படிப்பட்ட பெரிய பிரளயம் இருந்தாலும் அவன் பக்தர்களும் அழியறது இல்லையா. நச்சவந்தே எத் பக்தா, அவனுடைய பக்தர்கள் கூட பிரளயத்தில் அழியாததுனால அச்சுதா அகில லோகே ச ஏகா சர்வகா அவ்யயா, உலகம் முழுக்க அவன்தான் வியாபிச்சிருக்கான், மாற்றம் இல்லாம இருக்கான், தேய்மானம் இல்லாம இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபம் அந்த அச்சுதன். இதம் சராச்சரம் விஸ்வம் யோ பபாரஸ்வலீலயா வித்யா ஸ்வரூப சம்பத்யா சோத்ர விஸ்வம்பரோகிலம். இந்த சராச்சரம் முழுக்க லீலையா, லீலையினால யாரு வியாபிச்சிருக்காளோ அவன் விஸ்வம்பரன் என்ற பெயரோடு அந்த பகவான் இருக்கா, மகாவிஷ்ணு. தஸ்யேக்ஷணே சமீக்ஷே தேனா அந்யத் விஷ்ணு பதாத்ருதே நிரீக்ஷ்ய புண்டரீகாக்ஷோ நான்யோ நியமதோ ஹ்யதः. துருவன் விஷ்ணுவை தவிர வேற எதையும் பார்க்கலையாம். தஸ்ய ஈக்ஷணே சமீக்ஷே தே ந அந்யத் விஷ்ணு பதாத்ருதே, விஷ்ணு பாதத்தை தவிர வேற எதையுமே அவனால பார்க்க முடியல. பார்க்கிற இடமெல்லாம் அவன் தான் தெரியறான். அதனால புண்டரீகாக்ஷோ ந அந்யோ நியமதோஹி அத்தகா நிரீக்ஷா. அதனால புண்டரீகாட்சனை தவிர வேற எதுவும் பார்க்க வேண்டியதும் இல்லை, பார்க்கவும் முடியாது. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த பரிபூர்ண ஸ்வரூபம் இல்லையா, அதனால எல்லா இடத்துலயும் அவன் தான் இருக்கான். ந அந்நிய சப்த கிரகௌ தஸ்ய ஜாதௌ சப்த கிரகௌ அப்பி, வேற விஷயங்களும் அவன் காதுல விழமாட்டேங்கிறதான். எந்த மாதிரி விஷயங்கள் விழுதுன்னா வினா முகுந்த கோவிந்த தாமோதர சதுர்புஜ, இந்த வார்த்தை மட்டும்தான் காதுல விழுது. எந்த சப்தம் கேட்டாலும் அதுல முகுந்தன்னு கேக்குது, கோவிந்தன்னு கேக்குது, தாமோதரன்னு கேக்குது, சதுர்புஜன்னு கேக்குது. கோவிந்த சரணார்த்தாஞ்ச அர்ச்சா தத் பிரியங்கர்ம வை வினா சங்க சக்கராங்கிதௌ தஸ்ய ந அந்நிய கர்ம கரௌ கரௌ. இப்படி அவனுடைய தபசானது மகாவிஷ்ணுவை நோக்கி ரொம்ப தீர்க்கமா போயின்னு இருக்கு. இத பத்தி இன்னும் விஸ்தாரமா அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.